குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. இந்த மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து நிச்சயமாக கவனமாக கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள். வித்தியாசமான பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். கவனமாக கேட்க வேண்டும். தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெற்றி வாழ்க்கையாக அனுபவிங்க. இதெல்லாம் தேவையில்லை, எதனா எனக்கு விடுதலை கொடுங்க, என் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட்டு. உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்துருவீங்க, இன்னொரு பிரச்சனை வரும். இதை விட பயங்கரமான நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம். இப்போது இது தீர்ந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இதை விட 1000 மடங்கு அட்டாக் பண்ணுற பல பிரச்சனைகள், உங்கள் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரும், நிச்சயமாக வரும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் டெம்பரரியாக இதை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படி. மந்திரவாதிகிட்டெல்லாம் ஜோஷியங்கிட்ட வேணால் போங்க, அதுக்கெலாம் ஓகே. இதை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க. உடனே அவன் சொல்லுவான், நீங்கள் இங்கே போங்க, அங்கே போங்க, இதை கட்டுங்க, அதை கட்டுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்வாங்க. ஓடுவீங்க. அதுக்கு மட்டும்தான். அது கூட அதனால் சரியாகுது. வேறு எதனா கடவுள் தயவு பண்ணி எதுவும் சரி பண்ணுவார். உடனே அவன் தான் பண்ணான்னு நினச்சிக்கிட்டு அவனை சந்தோஷப்படுத்தி அவனுக்கு திருப்பி எல்லாம் கொண்டு போய் கொடுத்து காசு கொடுத்து எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் திருப்பி வரும் பாருங்கள், அப்போ திருப்பி ஓடுவீங்க. எவங்கிட்டனா ஓடுவீங்க. இதை நிறுத்துங்க. இந்த ஓடுறதை நிறுத்துங்க. நிம்மதியாக ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துங்க. உங்கள் இடத்துல உட்காருங்க, சந்தோஷமாக உட்காருங்க. கடவுள் பலத்தை எடுத்துங்க. என்ன வந்தாலும், இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ணுவார், அவர் பார்த்துப்பார் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட பலமான நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ளே வரணும். அது தெரிஞ்சுக்கங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இன்னமும் சொல்கிறார், இதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம், என் பிரச்சனை இப்போயே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரியான ஒரு முட்டாள்தனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த முட்டாள்தனத்துலேருந்து தப்பிச்சிருங்க. விடுதலை, நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள். அதற்கான வழி நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம். கவனமாக இது கேளுங்க. 5 to 10 minutes டெய்லி கேளுங்க. வீக்லி ஒன்ஸ் எங்களை மீட் பண்ணுங்கள், பர்சனலாக வந்து பேசுங்க. நீங்கள் பேசிகிட்ருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன், எங்களை பார்த்து வந்து பேசி புரிஞ்சு தெளிஞ்சு போகிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது, நிச்சயமாக வராது. அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு வரும். இந்த பழசெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி குப்பை தொட்டியில் போடுங்க. எல்லாம் கிளியர் பண்ணுங்கள். எங்ககிட்ட பேசி, எங்ககிட்ட எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறீங்களோ அவ்வளோ நேரமும் என்ன பேசணுன்றத நல்லா கவனமாக எடுத்துக்கிட்டு போய் அதை பிரயோஜனப்படுத்தி பாருங்கள். நிரந்தரமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பெரிய வாழ்க்கை உங்களை காத்துட்ருக்கு. அதை விட்டுட்டு இந்த டெம்பரரி விஷயத்துக்கு ஓடிட்டே இருந்தீங்க. இதை விட்டுட்டு இது என்னது, இது இன்னும் சொல்கிறாரு, நான் போய் என் விஷயத்தெல்லாம் பண்ணி பார்க்குறேன், செஞ்சு பார்க்குறேன், கிழிப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், கிழிச்சிருவீங்க. ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நீங்கள் உங்கள் சக்தியில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கடவுளுடைய ஞானம், அந்த வெளிச்சம், கடவுளோட வெளிச்சம் இருக்கிற, கடவுளோட ஞானம் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன ஃப்ராக்ஷனுங்க, ஃபுல்லாலாம் வேணாம், சின்ன ஃப்ராக்ஷன் நம்மளை தொட்டாலே போதும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாகவே மிளிர்ந்துடும். நல்லா புரிஞ்சுங்க, மிளிர்ந்துடும். அப்படிப்பட்ட ஞானம் அது, அப்படிப்பட்ட ஞானம் அது. உண்மையாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் பாருங்களேன், இந்த பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டு அப்படின்லாம் பல நாடுகளில் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன மாதிரி தலைக்கொழுப்பு பிடிச்சி, கனம் பிடிச்சி, என்ன கொழுப்பில் நடக்கிறாங்க பாருங்கள். பெரிய 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 தலைங்கள்லாம் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க. நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்தவே இல்லை. அவங்க உட்காந்துருக்குறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வேலைக்காரங்களும் நிறைய பேர் ஓடுறாங்க, நாடு ஃபுல்லாக ஓடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ரிப்போர்ட் வந்தாலும் இப்படி பார்த்துடுறாரு, அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ கொழுப்பு. நினச்சி பாருங்கள். இந்த யூனிவர்ஸு, இந்த கேலாக்ஸி, இந்த உலகம், இதற்கு தேவையான தண்ணீர், இதற்கு தேவையான வெளிச்சம், இதற்கு தேவையான எல்லாமே எந்த ஒரு துணையும் இல்லாமல், எந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு சபார்டினேட்டும் இல்லாமல், எந்த ஒரு ஆஃபீஸர்ஸும் கீழே வேலை செய்யாமல் டைரெக்டாக
கடவுளுடைய சரியான கண்காணிப்பில் ஒரு கண்ணால் பார்த்ததுல இவ்வளோ தூரம் நடக்குது அப்படின்னா அந்த விஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுங்க. அந்த ஞானம் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதில் தூசி கூட நம்மக்கிட்ட இல்லை. நம்ம அதை வச்சுட்டு ரொம்ப குதிக்கிறோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்னு. இந்த பிரச்சனையை நான் தீர்த்துருவேன், இந்த பிரச்சனை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம், அங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம், இப்படி பணம் கிடச்சிடும், அப்படி கண்ணம் கிடச்சிடும், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், அந்த ஆள் இப்படி பண்ணுவார், இந்த ஆள் அப்படி பண்ணுவார். மென்டல் ஆகிடுவீங்க. நான் சொல்கிறேன், இவரோட ஞானத்தோட ஒரு சின்ன சதவீதம், சின்ன வெளிச்சம் உங்க மேலே பட்டம் போதும், எல்லாம் சரியாயிடும். ஆனால் அது நம்ப மாட்டீங்க. மனுஷங்களை நம்புவீங்க, உலக விஷயத்தை நம்புவீங்க, அப்படியே அதுக்கு பின்னாடி வாயை பொழந்துன்னு ஓடிவீங்க. ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் இவர் ஞானத்தோட வெளிச்சம் இருக்குது பாருங்க, அதில் ஒரு சின்ன சதவீதம் உங்க மேலே பட்டுச்சுதான், சின்ன சதவீதம், ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் டச் பண்ணாலே போதும், எங்கேயோ உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார், உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுருவார். அவருக்கு பக்கத்தில் உங்களை உட்கார வச்சுருவார். இந்த ஞானத்தோட சின்ன அந்த பர்சன்டேஜை கொஞ்சம் தேடுங்க, அதை யோசிங்க, அதை தேடுங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே தீரும். எந்த காலத்தையும் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். எந்த காலத்துக்கும் காலத்துக்கும் அந்த ஞானத்தோட ஒரு சின்ன சதவீதம் உங்கள் மைண்டில் ஒர்க் பண்ணால் போதும், உங்கள் சிந்தனையில் ஒர்க் பண்ணால் போதும், சின்ன சதவீதம் ஒர்க் பண்ண தொடங்கினா போதும், அவ்வளோதான். எல்லாமே காணாமல் போயிடும். அவ்வளோ வெற்றி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷத்துக்கு நீங்கள் நுழைஞ்சிடுவீங்க, அந்த சந்தோஷத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவீங்க. இதை தேடுங்க. சும்மா இருக்கிற பிரச்சனையை தலையில் போட்டு குழப்பிக்கிட்டு தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை நிறுத்துங்க. முதல்ல இதை கவனிங்க. கடவுள் வார்த்தை கேளுங்க, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. கடவுளே, அந்த ஞானத்தில் சின்ன பர்சன்டேஜ் எனக்கு கொடுங்க கடவுளே, அந்த வெளிச்சம் லைட்டாக மேலே தடட்டும் கடவுளேன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. சின்ன பர்சன்டேஜ் மேலே கொஞ்சம் பட்டா போதுன்னு சொல்லுங்கள். அந்த நம்பிக்கை இல்லைன்னா, அந்த கடவுளை நம்பலைன்னா நீங்கள் எதுக்குங்க நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம்? விநாயகர் அதுக்காகவே இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு நம்மளெல்லாம் தொட்டு, நம்மளெல்லாம் கீழான்னு சொல்லுவாங்க, கிருமி மாதிரி இருக்கிறோம். நம்ம கிருமி மாதிரி கடவுள் முன்னாடி, கிருமி, புரியுதுங்களா? தூசிக்கு தூசி. நம்மளை மதித்து விநாயகர் அமுச்சு அவர் தலையை வெட்டப்பட்டு அவ்வளோ காரியங்கள் செஞ்சு நம்ம கூட டச் பண்ணுறதுக்கு, நம்மளோட தொடர்பு கொள்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்ம பாருங்கள், என்ன தலைக்கொழுப்பில் நடக்கணும். நம்ம பெரிய ஞானி, நம்ம பெரிய அறிவாளி, நமக்கு எல்லாம் வேணாம். நம்ம அப்படியே மெதப்போம், பெருசாக கிழிச்சிடலான்னு சொல்லிட்டு. விட்டுருங்க தயவுசெய்து. அந்த அகங்காரம் உங்களை விட்டு போகட்டும். குனியுங்க, நல்லா குனியுங்க. முதல்ல குனிய கற்றுக்குங்க. கடவுள் முன்னாடி குனிய. மனுஷங்கிட்டலாம் குனியறீங்க, போய் எங்கெங்கேயோ கையை நீட்டி இப்படி நிற்கிறீங்க மரியாதை கொடுத்துட்டு. இவர்கிட்ட கொஞ்சம் குனிங்களேன், கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்துலேருந்து. ட்ராமாலாம் செய்யக்கூடாது, வாயில் சும்மா வாய்ப்பேச்செல்லாம் நடக்காது. இருதயத்தின் ஆழத்துலேருந்து கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். அப்போ தெரியும் உங்கள் வாழ்க்கை எப்படி மில்லும், எவ்வளோ நல்ல வாழ்க்கை, எவ்வளோ சந்தோஷமான சமாதான வாழ்க்கை கிடைக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் பாடுபட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த வெளிச்சம் நீங்கள் மேலே படவே இல்லை. கெட்ட சக்தியோட எல்லா இருட்டும் உங்கள் மேலே இருந்தது. அவன் அப்படியே உங்களை அப்படியே கையில் போட்டு மிதித்து, அப்படியே கையில் போட்டு பிசைஞ்சிட்டு இருந்தான். தெரிஞ்சுங்க, என்னோடய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். 35 வயசு வரைக்கும் என்னை பிசைஞ்சிட்டு இருந்தான். அவரோட சின்ன வெளிச்சம் பட்டுச்சு, அப்படியே தூக்கி எறிஞ்சார் அவர் இடத்துக்கு. இனிமேல் அவன் தொடமாட்டான்டான்னு சொன்னார். அதுக்கு ஆசைப்படுங்க தயவுசெய்து. கடவுளே, என்னை அவன் கையிலேருந்து அவன் என்னை பிசைஞ்சிட்ருக்கிறான், என்னை அவன் கையிலேருந்து அப்படியே தூக்கி உங்ககிட்ட உட்கார வைங்கன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. குனியுங்க. பிரச்சனை தேடி ஓடாதீங்க. பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழியை தேடி ஓடாதீங்க. இவர் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த வெளிச்சம் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் லைட் உங்கள் மேலே தடாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது.
அதனால் தெரிஞ்சுங்க, பணிவு வேணும். கடவுள் முன்னாடி பணிவு வேணும், குனியணும். எல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டடா, எனக்கு நடக்கும், கடவுள் பார்த்துப்பார், கிடையாது. நீங்கள் குனியணும். அவரோட சின்ன வெளிச்சம், ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன், அந்த லைட் உங்கள் மேலே படணும்னு ஆசைப்படுங்க. உங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். விடவே மாட்டார். ஆனால் உண்மையை எதிர்பார்க்குறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையை எதிர்பார்க்குறாரு. உண்மையான பணிவை எதிர்பார்க்குறாரு. அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். எல்லோரும் வாங்க, உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைமையும் டேட்டையும் உடனே அனுப்புங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அனுப்பிச்சிங்கன்னா அப்புறம் கிளாஷ் ஆகும். உங்களுக்கு டைம், நீங்கள் கொடுக்குற டைம் நாங்கள் இருக்க முடியாது. அதனால் டைமையும் டேட்டையும், என்றைக்கு இந்த வாரத்தில் எந்த நாள் வருவீங்க, எந்த டைம் வருவீங்கன்னு இம்மீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், புக் பண்ணி வச்சுங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.